விசச்சாராய சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாமாக முன் நீங்கள் ஒரு விசாரணை எடுத்துக்கிட்டு தலைவர் 7 பேர் இறந்துட்டாங்க. தாமாக முன் கல்வராயன் முதல்வரும் துணை முதல்வரும் துறை ரீதியான அமைச்சர்கள் வந்து நேரில் ஆய்வு செய்து அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகளும் கல்வி பொருளாதாரம் சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனால் இது வரைக்கும் அந்த அரசின் தரப்பு யாருமே வந்து அங்கே பார்வையிட வரல, யாருமே அங்கே வரல. இருக்க கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சற்று வந்து கள்ளச்சாராயம் அங்கே ஓய்ந்திருந்தாலும் இப்போ கஞ்சாவுடைய வேட்டை ரொம்ப அதிகமாக இருக்கு. கல்வராயன் மலையில முழுக்க கள்ளச்சாராயத்துக்கு அப்புறம் இப்போ கஞ்சா ரொம்ப அதிகமாக இருக்குதான் சொல்லப்படுது. அதை பற்றி சாராயம் காய்ச்சி எடுத்துட்டு வந்தோம், கஞ்சாவை விளைய வச்சு எடுத்துட்டு வரோம். மலையில வேற என்ன? நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்கிற அளவுக்கு இருக்கு, அப்ப நான் என்ன சொல்றது? அவ்வளவுதான். கள்ளக்குறிச்சியில் 67 சாலை NH 68 வந்து நிறைய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அதான் கேட்டேன். அப்ப வந்து ரொம்ப குறைச்சி காசு கொடுத்துட்டாங்க சாலைன்னு. இங்கே ஒண்ணுதான் உங்களுக்கு, மக்களை வயிறு நிறைய பசியை போட்டு வாகனத்தில் பறக்கிறவங்களை பற்றியே கவலைப்படும் இந்த நாடு. கார்ல போறவன் வேகமா கார்ல போறவனை பத்தியே கவலைப்படும். கார்ல போறவனுக்கு பசிக்கும்ல, அவனுக்கு சோறு நீரும் கொடுக்குற விவசாயியை பத்தி கவலைப்படாது. இந்த 8 வழிச்சாலை, இந்த விண்ணூதிகள் விரிவாக்கம், இந்த கப்பல் பயணம், இந்த துறைமுகங்கள் விரிவாக்கம், புதிய துறைமுக கட்டுமானம், இதையெல்லாம் வளர்ச்சின்னு கட்டமைக்குது. இதெல்லாம் நமது திட்டம் இல்லை. இந்த மெட்ரோ, இது உலக வங்கியின் திட்டம். என்னைக்கு ஒரு நாடு தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டுச்சோ அப்ப அந்த நாடு சந்தையாயிரும். சந்தையாகும் போது ஒரே கேள்விதான், சந்தையில் வர்த்தகம் நடக்குமா, மக்களுக்கான வாழ்க்கை நடக்குமா? என்ன சொல்லுங்க, நீங்க என்ன நடக்கும் சந்தையில? வர்த்தகம் நடக்கும். இங்கே இருக்கிற வெளிநாட்டு உள்நாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களை விரைந்து எடுத்துட்டு போக இந்த 8 வழிச்சாலை, இந்த 4 வழிச்சாலைகள் சாலை தேவைப்படும். மக்களுக்கான பயணத்திற்கு எந்த மக்கள் வீதியில வந்து எங்களுக்கு 8 வழியில ஒரு பாதை போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க? யாரு கேட்டா? கால்நடையா நடந்து போய் களை கொட்டு மண்வெட்டி வச்சு நிலத்தை கொத்தி விவசாயம் பார்க்கிற நிலத்தை பறிச்சுக்கிட்டு ஏதாவது போறிய வீட்டுல போய் சாப்பிடுவிய. சாப்பாடு எங்க இருந்து வரும்? ஒரு அடிப்படை தானே. இருக்கிறதே நிறைவா வாழும். இந்த மாதிரி கட்டமைப்பு கேரளாவில் எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? தொட்டதுக்கெல்லாம் 8 வழி, தொட்டதுக்கெல்லாம் சிப்காடு, தொட்டதுக்கெல்லாம் ஸ்டெர்லைட், தொட்டதுக்கெல்லாம் மீத்தேன். ஏன் நீங்க அங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க? நாங்க சமநிலமா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. என்ன காவிரி படுகையில் மீத்தேன் இருக்கு, கங்கை படுகையில் மீத்தேன் இருக்கா இல்லையா? ஏன் எடுக்கல? இந்தியா முழுமைக்கும் மலைகள் இருக்கு, ஏன் அங்க நீட்டின ஆய்வு எடுக்கல? நீட்டின ஆய்வு ஏன் அங்க நடத்தல? ஏன் தமிழ்நாடை தேடி வந்து என்னுடைய தேனியில இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அந்த நீட்டின ஆய்வை நடத்தணும்னு எந்த கோயில்ல நேர்ந்துகிட்டேன்? ஏன்னா இங்க கேப்பாரற்று கிடக்குது. ஒரு நாடு தலைவனற்று இருக்குது. இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒருத்தன் இல்லாதனால ஆயிரக்கணக்கான என் ஜனா நீ வந்து டங்ஸ்டன் தொழிற்சாலை அந்த சுரங்க தொழில் தொடங்க கூடாதுன்னு அங்க வந்து நிக்குது. சிப்காட்டுக்கு நீ இந்த தொழில் நிலத்தை எடுக்காதேன்னு மனு கொடுத்துக்கிட்டேன்ட்டு நிக்குது. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவனோட சேர்ந்து நானும் கத்தலாம், அழுகலாம். அதிகாரத்தில் இருக்கவங்க அதை பத்தி கவலைப்படவே இல்லையே. தொடர்ந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தற்போது இருக்கிற சூழ்நிலை, கூட்டணி ஆட்சி இல்லாம ஆட்சி வர்றது ரொம்ப சிரமமான சூழ்நிலை இருக்கு. தொடர்ந்து அண்ணன் தனிச்சையா நிற்கிறீங்க. அதெல்லாம் யாரு உங்களுக்கு சொல்றது? இந்த தனிச்சு நின்னா வெல்ல முடியாது, கூட்டணி இருந்தா தான் வெல்ல முடியும், அப்படிலாம் யாரு உங்களுக்கு சொன்னது? அப்படிலாம் ஒரு சட்டம் இருக்கா, திட்டம் இருக்கா? நீ தனிச்சு நின்னா ஓட்டு போட மாட்டாங்க, இருங்க கூட்டணியா இருந்தாதான் ஓட்டு போடும்னு மக்கள் யாரும் உங்ககிட்ட சொன்னாங்களா? சொன்னாங்களா? தனிச்சு நான் நிற்கும் போது 4,50,000 ஓட்டு முதல்ல, அப்புறம் 17,50,000 ஓட்டு, அப்புறம் 30,000 ஓட்டு, சரியா? இப்ப 36 லட்சம் ஓட்டு. அப்ப நான் தனிச்சு நிற்கும் போது ஓட்டு கூட்டிட்டு தானே போகுது. அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? கூட்டணி வச்சா தான் போடுவோம்னு. சரி, கூட்டணி வச்சு இல்ல, தனித்தனியா அவங்க கட்சிகளின் ஓட்டு எவ்வளவு? ஓட்டு விழுக்காட்டு எவ்வளவு? உங்களுக்கு மனச்சான்றுன்னு ஒண்ணு இருந்தா
ஒருத்தனை கூட தனியா நின்று போட எல்லாரையும் அந்த சாக்கடையில் போய் கலந்துருன்றீங்க. நீங்க அப்படித்தானே சொல்ல வரீங்க? நீங்க கூடி கொள்ளையடிச்சா அது நியாயம் ஆயிருமா? சரி, இவ்வளவு கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்லல. இந்த கட்சியில கூட்டணி வச்சிருக்க தலைவர்கள் யார்கிட்டயாவது பேசுங்க, அல்லது தலைமையேற்றுக்க தலைவர்கிட்டயாவது பேசுங்க. யாராவது பதில் இருக்கான்னு என்கிட்ட பதிலாவது இருக்குல்ல, அதுக்காகவாது என்னை விடலாம்ல. நீங்க சும்மா போட்டு நீனும் கூட்டணிக்குள்ள போ, நீனும் கூட்டணிக்குள்ள போ அப்படின்னா கூட்டணி வைக்காமலும் வெல்ல முடியும், வாக்குக்கு காசு கொடுக்காமலும் வெல்ல முடியும், பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தன்னலமற்று உண்மையின் நேர்மையாக சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் வெல்ல முடியும். வழி வழியாக வாரிசுகள் தான் பரம்பரையாக அரசியல் செய்த அதிகாரத்தில் இருந்தவன் பிள்ளைகள் தான் வெல்ல முடியும், வர முடியும் என்கிற நிலையை மாற்றி எளிய பிள்ளைகளும் இந்த நிலத்தில் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்க முடியும். நீங்க பார்க்கத்தான் போறீங்க. பேரறிஞர் அண்ணா வரும்போது சாதாரண எளிய மக்கள் எல்லாம் வந்தாங்கல்ல, அப்ப அதை மாறுதலா தானே பார்த்தீங்க. அப்படிதான் நீங்க இதையும் பார்க்கணும். கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும், இல்லைன்னா முடியாது அப்படின்னு அது உங்க கருத்து, அது விதி கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி தனிச்சு நின்று வென்னாரு சொல்லுங்க? 2014 தனிச்சு நின்று அம்மையார் ஜெயலலிதா 37 இடம் எப்படி பாராளுமன்றத்தில் வெல்ல முடிஞ்சது? அரவிந்த் கெஜ்ரிவாலால பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் தனிச்சு நின்று வெல்ல முடியும்னா ஏன் சீமானால வெல்ல முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கு கூட்டணி தேவைப்படும்? மக்களை முழுமையாக நம்பாதவர்களுக்கு. நான் என் மக்களை முழுமையா நம்புறேன், முழுமையா நேசிக்கிறேன், அதனால தனிச்சு நிக்கிறேன். நான் தனிச்சு நிக்கிறேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இந்திய பெருநிலத்திலே வலுவான கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான். 8 கோடி மக்களை நம்பி 8 கோடி மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக மக்களிடமிருந்தே வந்த ஒருவன் அந்த மக்களோடு சேர்ந்து நிக்கிறேன். நான் தானே பெரிய கூட்டணி. மக்களை நம்பாதவங்க 1/2 விழுக்காடு நீ வா, நீ 1 விழுக்காடா நீ வா, நீ 1/4 விழுக்காடு வச்சிருக்கா ஓட்டு நீ வா. நான் யாரையும் நம்பல. நீங்க சொன்னீங்களா மனு கொடுத்த விவசாயி இவர் கேட்டார்ல கள்ளச்சாரம் குடிச்சு அண்ணன் இப்படி ஆயிடுச்சுன்னு, அதுக்கு பிறகு பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சிட்டாங்கன்னு, அந்த மக்களை நம்பி பாதிக்கப்பட்ட பாவப்பட்ட ஏழை எளிய உழைக்கும் மக்கள் இருக்கான்ல, கவலையோடும் கண்ணீரோடும் கதறிட்டு இருக்கான்ல, அவனோட கூட்டணி, அவனுக்காக கூட்டணி. நான் புரிந்து நினைக்கிறேன்.